உதயகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியோ என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம். ஏன்டா இவ்வளோ டிலே? இல்லைங்க, வணக்கம் டக்குன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. என்ன சொல்கிற? சரி, நம்ம ஷோ பண்ணுறோன்னு தெரியும். நம்ம ஷோ பேர் என்ன? இனியோ என்று. ஓகே, எல்லாருமே குழம்பிட போகிறாங்க. நான் எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முதல்ல சொல்லிடலாம். இப்படி வாழ்க்கையில் வந்து டே டு டே லைஃப்பில் சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மறந்து போச்சு. எதுக்காக இப்போ இந்த சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டக்காக நின்றுட்டாங்க அப்படின்னா, இல்லை நீங்களே உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க, யார் இவன் அப்படின்னு டக்குன்னு தோணுமா எனக்கு. எப்படி இருக்கும்? நீங்கள் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க டிராஃபிக்கான ரோட்டில், டக்குன்னு ஏதோ ஒரு ஜங்ஷனில் வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே மறந்துருச்சு, உங்களோட மிஷினே உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ கேஆட்டிக்காக இருக்கும் இல்லையா உங்களோட லைஃப். சீரியஸாக ஸோ ஏன் இந்த ப்ராப்ளம் பற்றி இப்போ நீ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாமா தான்? நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆல்ஜிமஸ் பற்றி வந்து தெரியாதவங்க யாருமே இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்து அதை பற்றின ஒரு பேசிக் அவேர்னஸ் இருக்குது. அது வந்து மறதி சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான நோய், ஒரு ஓல்டேஜில் வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி வருது, அது என்ன மாதிரி வந்து மக்களை பாதிச்சுட்டு இருக்கு, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரியான பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் அது வந்து இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குன்றதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ல்டு ஆல்சைமர்ஸ் டே அப்படிங்கிற நாளில் பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம எதுவுமே மறக்க போகிறது இல்லை. இதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நமக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒரு முத்திரை காத்துட்ருக்கு. சீரியஸாக அதையும் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிடலாம், எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முத்திரைகள், இந்த மாதிரி ப்ராக்டிசஸ், இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன், அதுவும் நம்ம இந்தியன் முறைப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறது வந்து ஆல்ஜைமர்ஸ் மாதிரியான நிறைய டிசீஸை சுத்தமாக கிட்டே அண்ட விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவான முத்திரையை கற்றுக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பித்தப்பை கற்களுக்கான ஒரு தேர்வு. இந்த பித்தப்பை கற்கள் நம்ம உடம்புல இருக்கா அப்படின்றது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றது தெரியணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நமக்கு வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ சாப்பிட்ட உடனே வந்து அதிகமாக வயிற்று வலிக்கும். முக்கியமாக இந்த வலது பக்கம் தோள்பட்டை, கை, அக்குள், இந்த பக்கம் பின்னாடி பக்கம் எல்லாமே வந்து வலது பக்கம் முழுவதும் வலி இருக்கும். அது தவிர உடம்பு எப்போவுமே சோர்வாக இருக்கும். சிந்தனைகள் வந்து நமக்கு வயிற்று பகுதியிலேயே இருக்கும். நம்ம மலம் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா களிமண் நிறத்தில் இருக்கும். மலம் வந்து களிமண் நிறம் மாதிரி, களிமண் மாதிரியே வந்து இருக்கும். இதெல்லாம் அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கணும். பித்தப்பை கற்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து கொழுப்பு உணவுகளை அதிகம் உண்பது ஒரு காரணம். துரித உணவுகள் அப்படின்ற ஒரு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ஒரு காரணம். இது ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா, பித்தப்பையினுடைய தசைகள் வந்து சரியாக இயங்காமல் அந்த பித்த நீர்கள் வந்து நம்மளுடைய அந்த இதிலே தங்கிடுறது ஒரு காரணம். இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கல்லீரல் நோய்கள் இருக்கும். கல்லீரல் நோய்கள் இருப்பதும் ஒரு காரணம். பித்தப்பை கற்களுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட 3 விதமான முதிரைகள் இருக்குது. முதல் முதிரை வந்து பானை முதிரை செய்யணும். இரண்டாவது முஷ்டி முதிரை பண்ணணும். மூன்றாவது சொர்க்க முதிரை பண்ணணும். இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி மாற்றி கூட செய்யலாம். ஆனால் 3 முதிரைகளையும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு முதிரையும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இப்போ முதல் முதிரை எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். பானை முதிரை முதல்ல செய்யலாம். நம்ம பானை முதிரை செய்யும் பொழுது உங்களுடைய இடது உள்ளங்கையை வந்து இப்படி விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய 2 விரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலினுடைய அளவு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு அளவு எடுத்துக்கணும். இடது கையினுடைய இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அளவு எடுக்கணும். எடுக்கும்போது எந்த இடத்துல அந்த ஆள்காட்டி விரல் முடியுதோ அந்த இடத்துல வந்து வலது கையினுடைய பெருவிரலை வச்சு ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்து ஒரு துடிப்பை உணர வேண்டும். மீதி 4 விரல்களையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து பானை முதிரை. இது முதலாவதாக செய்யணும். இது செய்யும் பொழுது நம்ம முதிரை சரியாக தான் செய்கிறோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு துடிப்பை உணர வேண்டும். இது முதல் முதிரை, பானை முதிரை. இரண்டாவது முதிரை பார்த்திங்கன்னா சொர்க்க முதிரை நம்ம செய்யலாம். நம்மளுடைய 2 கைகளையும் கோர்த்துட்டு உள்ளங்கை 2ஐயும் வந்து ஒன்றோடு ஒன்று இப்படி இணைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நடுவிரலை மட்டும் இப்படி நீட்டி முன்பக்கமாக வைக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து சொர்க்க முதிரை. இந்த முதிரையினுடைய குறிப்புகளில் பார்க்கும்போது நம்மளுடைய தொப்புள் பகுதியில் அல்லது மடியில் சுவாதிட்டான சக்கரத்தின் பக்கத்தில் அல்லது மணிப்பூரக சக்கரத்தின் பக்கத்தில் இந்த முதிரையை வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல அதிகமான பலன் தரும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. இது இரண்டாவது முதிரையாக நம்ம செய்யணும். மூன்றாவது முதிரை வந்து முஷ்டி முதிரை. 2 கைகளிலும் நல்ல இந்த மாதிரி கைகளை உருட்டி உள்ளங்கையில் அப்படி தொடரணும். தொட்டுட்டு மோதிர விரல் மேலே பெருவிரலை கொண்டு வந்து வச்சு ஒரு இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பெருவிரல் நுனி எங்கே இருக்குதோ அந்த இடத்துலையும் உள்ளங்கையிலையும் துடிப்பை நம்ம உணர வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் முஷ்டி முதிரை. இப்போ நம்ம வந்து 3 முதிரைகளையும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் நேரம் செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு
வயிற்று பகுதியில் நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த பித்தப்பை கற்கள் மட்டுமல்லாமல் வேறு எந்த விதமான வயிற்று தொந்தரவாக இருந்தாலும் முதற்கட்டமாக உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பித்தப்பை கற்களுக்கு 3 முத்திரைகளும் உபயோகமான ஒன்று. இதை தவிர இன்னும் குறிப்பாக பித்தப்பை கற்களுக்கு அப்படின்றது ஒரு சிறப்பான மூலிகை இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கடைகள்லாம் கிடைக்கும். அதாவது இந்த ஆப்பிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான வினிகர் இது வந்து முடிந்த அளவுக்கு இயற்கையான வினிகராக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது வேண்டாம். இந்த இயற்கையான ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தேன் எடுத்து முதல்ல 2ஐயும் நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு தேவையான அளவுக்கு வெந்நீர் எடுத்துக்கணும். குறைந்தது 50 ml எடுக்கணும். அதிகபட்சமாக ஒரு 100 ml எடுத்துகிட்டு நல்லா இதை கலக்கி ஒவ்வொரு முறை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 50 ml தண்ணீர் அளவுக்கு எடுத்து அதை நம்ம குடிக்கணும். பொதுவாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மருந்துகளினுடைய கலவையை நம்ம வந்து எடுக்கும் பொழுது என்ன நோய் இருக்கிறதோ அந்த நோய் தீர்வதற்கான உணவாகத்தான் நம்ம இதை கருத வேண்டும். அப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பித்தப்பை கற்கள் வந்து எளிமையாக கரைந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பித்தப்பை கற்களுக்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்கோங்க, அதற்கான தீர்வுகளையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல 4 பேருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தயங்காமல் இருங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சொன்ன மாதிரி ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி முத்திரைகள் வந்து சில விஷயங்களை வந்து லைஃப்லேருந்து எப்போயுமே மறக்க விடாமல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல பழக்கம், அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து அந்த நல்ல பழக்கத்தை செய்யக்கூடிய ஒரு வழக்கம், அந்த வழக்கம் மட்டும் இல்லாமல் அது கூடமா வரக்கூடிய அந்த அவுட்கம் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரெஷ் தாட்டு, மைண்டு, கான்சன்ட்ரேஷன், ஒரு குட் தாட்டாக இருக்கட்டும், ஒரு ஒளிமயமான சிந்தனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட தெரியாமலே ஒட்டிக்கும். ஆமாம், பழக்கம் வழக்கம் அவுட்கம் அப்படின்னு சொல்லி நீ வந்து இன்னைக்கு வந்து சூப்பராக பேசி முடிச்சிருக்க. இப்போ ஒரு பிரேக் விட்டுலாம் தொடர்ந்த விஷயங்கள் பார்க்கலாம். அப்படி பேசி முடிச்சதுக்காக ஒரு பிரேக் விட்டே ஆகணும். நம்மளுக்கு உங்களுக்கு புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனி அவை என்று வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை என்று பத்னி ஆனந்தி அண்ட் வருண். இருக்கிறதுல வந்து பெஸ்ட் ஃபீல் எப்படின்னா அது வந்து பீயிங் இண்டிபெண்டன்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால பீயிங் இண்டிபெண்டன்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஹெல்த் இருக்கும்போது தான். சப்போஸ் உங்கள் ஹெல்த்தில் கோளாறு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறிந்தோ இல்லை அறியாமலோ வந்து நீங்கள் இன்னொருத்தங்க மேலே டிபெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது வந்து எங்கள் பாட்டி சொன்ன ஒரு விஷயத்தோட தான் எனக்கு ஞாபகப்படுத்திக்க முடியுது. ஒரு 10:30 என்னை வந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த ரீஜனல் மெடிக்கல் ஷாப்பில் அது வந்து கிடைக்கல. ஆனால் அவங்க வந்து அப்போ தான் சொன்னாங்க, என்னால் இதெல்லாம் தூங்கவே முடியாது, நான் டெய்லி இதுக்கு டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மட்டும் இல்லை, லைஃப்பில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாத்திரைக்கு இல்லை வந்து நம்ம கணித்து பிடிச்சி வச்சிருக்க இந்த இங்கிலீஷ் மெடிசனுக்கு இந்த மாடர்னிட்டிக்கு வந்து டிபெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் எதுவுமே டிபெண்ட்டாக இல்லாமல் இயற்கையோட ஒன்றி வாழ்றதுனா என்ன தெரியுமா, நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் கூட இயற்கைக்கிட்ட இருந்தே ஒரு நல்ல விஷயத்தை கடன் வாங்கி அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் நேச்சுரோபதி அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி நம்ம இண்டிபெண்டண்டா இருக்கிறதுக்காக டாக்டர் நிவேதா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்டர்னேட் ஹிப் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இது வந்து கிரானிக் சால்ஃபென்ஜைட்டிஸ், அதாவது வந்து ரொம்ப நாள்பட்ட ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து பிளாக் இருக்கிறது, அல்லது கிரானிக்காக வந்து கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், PID, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ். இது வந்து ரொம்ப நாள்பட்ட நோய்கள், ஓவரைட்டிஸ், அதாவது யூட்ரஸில் வந்து பிளாக்கேஜஸ் இருக்கிறது, இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகளுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எக்கோட ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப அதோடைய மெச்சூரிட்டி, அதோடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் உதவி செய்யும். பொதுவாக PCOD கண்டிஷன் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஆல்டர்னேட் ஹிப் பாத். இது 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று 5 நிமிஷம் வந்து கோல்டு வாட்டரில் 5 நிமிஷம், ஹாட் வாட்டரில் 3 minutes. அடுத்த முறை வந்து கோல்டு வாட்டரில் வந்து 3 minutes, ஹாட் வாட்டரில் 1 minute. இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 ரிப்பிட்டேஷன், அதாவது ஆரம்பிக்கிறது கோல்டு வாட்டரில் ஆரம்பிக்கணும், முடிக்கிறதும் கோல்டு வாட்டரில் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எலாஸ்டிக் எஃபெக்டையும் டோனிக் எஃபெக்ட் 2ஐயும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ அதன் மூலமாக அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகிறது, அது ரிலீஸ் ஆகிற எக் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா கட்டாயமாக ஒரு கோல்டு ஷவர் வந்து நம்ம ஹிப் ரீஜனுக்கு கொடுக்கணும். இந்த த்ரூ அவுட் த ட்ரீட்மெண்ட்லேயும் கோல்டு கம்ப்ரெஸ் நம்ம தலையில் வச்சுருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நம்ம பார்த்த மாதிரி, ஹாட் ஹிப் பாத்தில் பார்த்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இண்டிபெண்டான சிந்தனைகள்லாம் எங்களுக்குள்ளே போட்டுகிட்டே இருங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே இந்த மாதிரி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம முயற்சி பண்ணால் கூட ரொம்ப லேட்டாக தான் நடக்க போகுது. பட் இன்னிலேருந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கலாம், எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட ஒரு பிரேக் விடலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று
வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் சேனல்ல கேட்டிருக்கீங்க நீயோ என்று வித் ஆனந்தி அண்ட் வருண். எது வேணாலும் நீ மறக்கலாம், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி சுவையான விஷயங்கள் வந்து நீ மறக்கவே கூடாது. ஏன் இப்போ என்ன நம்ம கிரேப்ஸ் சாப்பிட போறோமா? பலாப்பழ மில்க் ஷேக். ஓ மை காட், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது வந்து அளவோட இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் உங்களை ஒரு கிரேப்ஸை வச்சு அடிச்சா நீங்க டேமேஜ் ஆக மாட்டீங்க. பட் ஒரு பலாப்பழத்தை வச்சு அடிச்சா என்ன ஆகும் உங்களை? ஆனா அது வந்து அடிச்சு உடஞ்சி விடும்போது மில்க் ஷேக்கா வேணும். அதை நான் இப்படி அடிக்கிறத சொன்னேன், நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஏன் வயலண்டாவே யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த பலாப்பழ மில்க் ஷேக் அப்போ எல்லாருமே கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம், கொட்டையெல்லாம் இடத்துல எல்லாம் தொண்டையில சிக்கிக்கும். ஆமா, ஆனா வெளியில இருக்க தோல் வலி சாப்பிடக்கூடாது. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து தோல் வலி சாப்பிடக்கூடாது. சுத்தரமா கருத்து சொல்லணும்னு சொல்றேன், நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களே. ஓகே, எனிவேஸ் அந்த பலாப்பழ மில்க் ஷேக் எப்படி பண்றாங்க பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பலாப்பழ மில்க் ஷேக். செய்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பலாப்பழ சுளைகள், பேரிச்சம்பழம், முந்திரி, நாட்டு சர்க்கரை, சப்போட்டா, உலர் திராட்சை, தேங்காய் பால். இப்போ தேவையான அளவு பலாப்பழ சுளைகளை போடணும். இதில் 30% அளவு சப்போட்டா போட்டால் போதும். ஏன்னா சப்போட்டாவும் சதையுள்ள பழம் தான். இந்த கூடுதல் சுவைக்காக தான் இதை போடுறோம். கொஞ்சம் உலர் திராட்சை இதில் போடுறோம். பலாப்பழம் வந்து சாதாரணமாகவே அதிக இனிப்பு உள்ள பழம்ன்றதால கொஞ்சமாக நாட்டு சக்கரை பெருச்சம்பழம் சேர்த்தா போதும். பெருச்சம்பழம் இருக்கிறது தெரியக்கூடாது. இந்த பலாப்பழ சுவையை கூடுதலாக தூக்கணுன்னாக்கா மாட்டுப்பழம் போடும்போது அது சுவையாக இருக்கும். நாட்டு சக்கரை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அதிகமாக ஊற்றதால் தேங்காய் பாலுக்கு சேர்த்தும் இந்த நாட்டு சக்கரை போடுறோம். நம்ம எவ்வளோ தேங்காய் பால் சேர்க்குறோமோ அவ்வளோ லிக்விடாக வந்துடும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு முந்திரி பருப்பு தேவையில்லை, அலங்காரத்துக்கு மட்டும் தான் முந்திரி பருப்பு. ஏன்னாக்கா இது சதவீத பழத்தில் ரொம்ப இனிமையான சுவையோடதால் அந்த முந்திரி பருப்பு போடும்போது சுவையை கூடுதல் ஆகாது, சுவையை மட்டுப்படுத்தும். அதனால அது வந்து தேவையில்லை. இப்போ சுவையான பலாப்பழ மில்க் ஷேக் தயாராக இருக்குது. இப்போ சுவையான பலாப்பழ மில்க் ஷேக் தயாராக இருக்குது. அலங்காரத்துக்கு திராட்சை, முந்திரி பருப்பு எதுவும் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம். இது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் ரொம்ப சுவையாக இருக்கும். இது பலாப்பழம் இயற்கையிலே இனிப்பு சுவை உள்ளதால் இந்த வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து நேரடி பலாப்பழ டேஸ்ட்டை விட இதுமாரி மாற்றி கொடுக்கும்போது கூடுதல் சுவையோடு இருக்கும். இது ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமையான உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? பலாப்பழ மில்க் ஷேக்கு இதை நான் வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களை கிளம்ப தானே சொன்னேன். எதுக்கு தேவையில்லாமல் அந்த கொட்டையை வந்து தொண்டையில் மாட்டிக்கும், தோலை எடுத்துகிட்டு சாப்பிடணும், இந்த மாதிரி கற்றுக்கலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லாமலே அவர் வந்து மில்க் ஷேக்கை பற்றி டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டார். இனிமேல் நாளில் நம்மளும் டீசெண்டாக இருந்துக்கலாம். இல்லைடா, அவர் சொன்னால் விட நீங்கள் ரெண்டு பேர் கேட்க போகிறீங்க, திருந்த போகிறீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. கரெக்டான விஷயம் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படியே பழக்கப்பட்டோம் இல்லை, நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இன்னும் மாற்றிக்கலாம் நம்ம. நீங்கள் இப்படி சொன்னோன்னே நான் ஒரு நல்ல பையனாக மாற வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். நிறைய விஷயங்களை இப்போவே மாற்றிக்கிட்டாதான் பின்னால் நம்மளால் வந்து மாற்ற முடியாத விஷயங்களுக்காக கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சைமர்ஸ், வேர்ல்டு ஆல்சைமர்ஸ் டே அப்படிங்கிறனால இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம் இல்லையா? அது வந்து ஆல்சைமர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அவங்க கூட இருக்கவங்கள எப்படி அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக உதவலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டாக்டர் சொல்ல போகிறாரு வந்து. அதாவது நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் போனால் அவங்களுக்கு வந்து ஆல்சைமர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. டாக்டர் கிட்ட வந்து இன்னும் பல விஷயங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் வருமா புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை என்று வித் ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே பற்றி பல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது இப்போல்லாம் நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஷோலையும் நிறைய வாட்டி அதை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் 2-3 தமிழ் படத்தில் கூட அதை வந்து நல்லா காட்டுறதுக்குலாம் ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல், அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரியாமல் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேயில் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், இன்னைக்கு இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக சொல்றதுக்காக முதியோர் நல மருத்துவர் ஹரிசங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வெல்கம் பேக் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்சைமர்ஸ்க்காக ஒரு டே வச்சு இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், எந்த ஒரு ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இது வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் அவ்வளோ காமன் கிடையாது அல்சைமர்ஸ் டிசீஸ்.
ஆனால் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸை விட டிமென்ஷியா அதோடைய ஒரு சப்செட்டுன்னு சொல்கிறோம், இல்லை டிமென்ஷியாவோட ஒரு சிறு பகுதி தான் அல்சைமர்ஸ். டிமென்ஷியா இந்தியாவில் கொஞ்சம் காமன் இருக்குது, நிறைய இடங்களில் பார்க்குறோம், நிறைய ஃபேமிலிஸில் பார்க்குறோம். அது நம்ம டைரெக்டாக வந்து டிமென்ஷியான்னு சொல்கிறத விட இதை வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட, அதாவது டெய்லி தினசரி வாழ்க்கையில் வந்து இது எவ்வளோ காமனான நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாட்டி காலையில் ஏஞ்சிக்கிறாங்க, ஏஞ்சோடனே பெட் காஃபி ஏதோ அவங்க ரூமில் கொண்டு போய் காஃபி கொடுக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மருமகிட்ட போய் சண்டை போடுவாங்க, எனக்கு காலையிலேருந்து யாருமே எதுவுமே கொடுக்கல, யாருமே என்னை கவனிக்கலை அப்படின்னு. அதாவது அவங்க குடித்த காஃபியை கூட மறந்துடுவாங்க. அடிக்கடி பையன் வந்து அந்த தாத்தா வந்து அவருடைய பையன்கிட்ட வந்து என் பர்ஸு காணாமல் போயிடுச்சு, அதாவது அவர் வச்ச பர்ஸை வந்து அவர் எங்கே வச்சுருக்காருன்னு தெரியாது, அவருக்கு எவ்வளோ ரூபா வச்சுருக்காருன்னு தெரியாது, என்ன காசே எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக வந்து பல நேரங்களில் வந்து ஒரு ஒன் ஆஃப் மை பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு லெட்ரு எழுதுறாரு, டாக்டர் என் பேத்தி வந்து எனக்கு என்னுடைய பர்த்டே அன்னைக்கு 80வது பர்த்டே அன்றைக்கி எனக்கு ஒரு மூக்கு கண்ணாடி ப்ரெசென்ட் பண்ணால் அதை நான் பத்திரமா எடுத்து எங்கேயோ வச்சேன், நான் வந்து அதை தேடிக்கிட்டே இருந்தேன், ஒரு நாள் முழுக்க தேடினேன், கடைசியில் நான் எதை தேடினேன்னு எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் நம்ம நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனால் இது வந்து ஒரு வீட்டில் வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இதில் சில நேரங்கள் இது ட்ரீட்டபிளாக இருக்குது, குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது, சில நேரங்களில் குணப்படுத்த முடியாததாக இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, நிறையா ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக தான் வந்து கரெக்டாக நம்ம ரேட் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. பட் இதில் யாருக்கெல்லாம் வரும், எந்த ஏஜ் குரூப்பை மோஸ்ட்லி வந்து டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் டாக்டர். இது வந்து சாதாரணமாக வந்து 7th decade ஆஃப் லைஃப், அதாவது 70 வயசுலேருந்து 65 வயசு அந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து தான் இது வந்து காமனாக நம்ம வந்து அவங்களுடைய நடை உடை பாவனைகளில் மாற்றங்கள் பார்க்குறோம். அது வரைக்கும் நல்லா டிப்டாப்பாக இருந்த ஒரு ஜென்டில்மேன் திடீர்னு அழுக்கு ட்ரெஸ்ஸு போட ஆரம்பிச்சிடுவார், பட்டன் ஒன்று மேலே கீழே போட ஆரம்பிச்சிடுவார், கண்ணாடி திருப்பி போட ஆரம்பிச்சிடுவார், அவரோட உள்பனியன் வந்து திருப்பி போட ஆரம்பிச்சிடுவார், நல்லா நீட்டாக டீக்கா ட்ரெஸ் பண்ணவர் வந்து ட்ரெஸ்ஸே மாற்றாமல் விட்டுருவார், பல்வழக்க மறந்துடுவாங்க. ஸோ யூஸ்வலி இது வந்து ஒரு 70th year 70 வயசு 75 வயசு 65 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் இது காமனாக வருது. ஓகே, பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு ஏஜுக்கு சர்டன் ஏஜுக்கு மேலே வரக்கூடிய இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து ஜெனட்டிக்கலாக இருக்கிறதா வந்து சும்மா ஒரு மித்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஜெனட்டிக்கலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். டிமென்ஷியான்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த நபரோட தனித்தமான ஒரு வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலில் வரலாம். அல்சைமர்ஸ் டிசீஸ்க்கு ஜெனட்டிக் பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு எஸ்பெஷலி யங்கர் அல்சைமர்ஸ் ஒரு சின்ன வயசுலேயே வருது, அதாவது 60 வயசு 6th decade 5th decadeல வருது அப்படின்னா அவங்களுடைய ஆமாம் கொஞ்சம் ஏர்லி அல்சைமர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஏர்லி. அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் பேக்கப் இருக்குது, யாருக்காவது அவங்க லைஃப்பில் அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜெனட்டிக் பேக்கப் இருக்குது. பட் இன்னும் அதுக்கான கிளியர் கோரிலேஷன் இன்னும் கரெக்டாக தெரியாது. ஏன்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே நிறைய இல்லாததுனால இன்னும் இதனை பற்றி வந்து, ஏன்னா இது வந்து 1906 அதில் வந்து அலாஷியஸ் அல்சைமர் என்றவரால் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமாம், அவருடைய கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ நம்ம ரஃப்லி ஒரு செஞ்சுரி ஓல்டு டயக்னோசிஸ் தான் இது. அதனால ஸ்டில் லாட் மோர் ரிசர்ச் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் as you said நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்கிறப்போ இதில் 3ல் வந்து ஒரு பங்கு வந்து பெண்களுக்கு அதிகமாக அதை வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள். அப்படியே அது உண்மைனா கூட அவங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லை வந்து அவங்களுக்குன்னு இருக்க சிறு பாதிப்புகள்லாம் வந்து இதுக்கான காரணமாக இருக்கா டாக்டர்? அதாவது நீங்கள் சொன்னது உண்மை. அதாவது 3ல் ஒரு பங்கு வந்து இட் இஸ் பீங் அஃபெக்டட் இன் ஃபீமேல்ஸ் தான். அதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் அறிவியல் ரீதியாக இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்லேயோ ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அதில் எதுவும் இல்லை. அது வந்து சிம்பிள் ப்ரிவேலன்ஸ் அந்த மாதிரி தான் அது இருக்குது. மேபி இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா வந்து ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தனிமைப்படுத்தப்படுகிறாங்க அந்த எல்டர்லி பாப்புலேஷனில். ஏன்னா மேலுக்கு வந்து அவுட்வர்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னமும் நம்ம கல்ச்சர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கல்ச்சர் தான் இன்னமும். அதாவது இப்போது 60s 70s இருக்கிறவங்கலாம் ஹவுஸ் ஒய்ஃப் கல்ச்சராக இருந்தவங்க தான் ஜாஸ்தி. ஓகே, we can see a lot of old people sitting in beachலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டியாக அவங்களுக்கு இருக்க தெரியும். ஆமாம், மேல் பாப்புலேஷனுக்கு. ஏன்னா டிமென்ஷியா அல்சைமர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து லோன்லினஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் இந்த லோன்லினஸ் ஃபீமேலுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு ஒன்
ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து முக்கியமாக அவங்களுக்கு வர பிரச்சனைகள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் டாக்டர். அதாவது நார்மலாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படி ஒரு டிமென்ஷியா இருக்கும் பொழுது அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் நாங்கள் ஓபியில் பிக்கப் பண்ணுறது வந்து பிக்கிங் அப் குவாரல் வித் டாட்டர் இன்லா, மதர் இன்லா டாட்டர் இன்லா மிஸ் மேட்ச் வரும். ஏன்னா வந்து இவங்க செஞ்சதே இவங்க மறந்துடுவாங்க. டாட்டர் இன்லா நல்லா பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்கள வந்து அடிக்கடி போய் விசாரிச்சு அப்புறம் அவங்க பையன் வந்தோடனே பண்டாட்டி என்னை எதுவுமே பார்க்கறது இல்லை, என்னை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் என்ன பார்க்குறோம், அந்த ஃபீமேல் அந்த பாட்டி வந்து குளிக்கிறது கிடையாது, அவங்க சேலை உடுத்திக்கிறது, அதாவது அந்த க்ளோதிங் சென்ஸ் இப்போ சாதாரணமாக கொஞ்சம் சேலை நகர்ந்து இருந்தால் அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து சமுதாயத்துலேருந்து பார்க்கும்போது என்ன இந்த வயசான பாட்டி இப்படி இருக்கு, ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாமல் இருக்காங்களே நம்ம நினச்சிப்போம். ஆனால் அதுவும் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிமென்ஷியா, ஒரு ஞாபக மறதியோட ஆரம்ப கட்ட நிலையாக இருக்கலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் மேபி இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் சைட்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம வந்து நினச்சக்கூடாது அந்த பாட்டி என்ன ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க, இந்த வயசில் போய் இப்படி நடந்துக்கிறாங்கன்றதை விட அவங்கள வந்து நம்ம கரெக்டான அணுகுமுறையில் எடுத்தால் நம்ம வந்து இந்த டிமென்ஷியா டயக்னோசிஸை பிக்கப் பண்ணலாம். அவங்கள டக்குன்னு வந்து நம்மளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு குறை சொல்கிறதுக்காக ஒரு மொமெண்ட் எடுத்துக்கிறோம். பட் அதை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்குமே நம்ம ஒரு முயற்சி செஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லலாம் டாக்டர். அப்படி இன்னைக்கு வந்து இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும்போது அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புல மறதி அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. அல்ஜிமர்ஸ் வந்து இது கீழே தான் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. இதை தவிர்த்து ஒரு பெரிய பாதிப்பு அவங்களோட லைஃப்ல இருக்குது அப்படின்னா என்ன டாக்டர் சொல்லுவீங்க? அதாவது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக அவங்க கிட்ட பேசும் பொழுது நம்ம வந்து அவங்களால வந்து ஒரு ப்ராப்பர் நவுன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அவங்களால வந்து இப்போது நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சிதம்பரம்னு சொல்கிறீங்க. இதே வந்து ஒரு டிமென்ஷியா பேஷண்ட் வந்து நடராஜர் கோயில் இருக்காரு அப்படின்னு சுற்றி வலிச்சு பேச ஆரம்பிப்பாங்க, ரிலேட்டடாக சொல்லுவாங்க. அங்கே வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கேன், கடலூருக்கு பக்கத்தில் இருக்கேன், அந்த ஊருக்கு போகிறேன். அதாவது அவங்க சொல்ல வர ஊரை வந்து டைரெக்டாக அவங்களால சொல்ல வராது, மறந்துடுவாங்க. இதை வந்து நம்ம வந்து அஃபேசியான்னு சொல்லுவோம். அப்ராக்சியாங்கிறது வந்து பேஷண்ட் வந்து தினசரி செய்கிற வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு ஷர்ட் பட்டன் போடுறது, பேஸ்ட் போடுறது, ஒரு பல் வளர்க்குறது, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கூட அவங்க மறந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, நீங்கள் சொல்ல பார்த்தா அந்த டைரக்ட் பாயிண்ட்டோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டடான வச்சு தான் அவங்களால சொல்ல முடியுதுன்னா அந்த பிரெயின் அந்த மாதிரியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருமா டாக்டர்? அது இல்லை, அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் அவங்களால இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்க்குறோம், நோ இனஃப் ஸ்பேஸ் கைண்ட்லி டெலீட் அப்படின்னு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க புதிதாக எந்த ஒரு விஷயங்களையும் அவங்களால பதிவு வைக்க முடியல. அதாவது அந்த பாஸ்ட் மெமரி ஓரளவுக்கு இன்டாக்டாக இருக்கும். அவங்க எங்கே ஸ்கூலில் படித்தாங்க, அவங்களுக்கு எந்த வயசில் மேரேஜ் ஆச்சு, அவங்க வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் சின்ன வயசில் போயிருக்காங்க, அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. இந்த ரீசன்ட் மெமரியை வந்து அவங்களால வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அப்போ வந்து ஒரு சாதாரண அது இந்த டிமென்ஷியாவோட உச்சக்கட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அம்னீசியான்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன பேனா, பென்சில், ஃபேன், லைட்டு அதையும் அவங்க மறந்துடுவாங்க. இதை வந்து பேனான்னு சொல்லவும் அவங்களுக்கு வராது. நீங்கள் இது என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் தெரியுமே, இது நம்ம தான் எழுதுவோமே, இதெல்லாம் இப்போ குழந்தைங்களாம் எழுதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னம்மா ஃபேனுன்னு அப்படின்னு மேலே ஓடுது என்னதுமா அப்படின்னு கேட்டால் அவங்களால ஃபேனுன்னு சொல்ல முடியாது. அதுதான் சுற்றுதே நல்லா காற்று வருது அதில், இதனால தான் நம்ம உட்கார்றோமே அப்படின்னு ஒரு சுற்றி ஒழிச்சு பேசும் தன்மை வர ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட சொன்னால் அவங்க வந்து இந்த டிமென்ஷியா ஞாபக மறதியோட அதிகபட்சம் போகும்போது அவங்க வந்து அந்த மன ரீதியாக மறந்துட்டு வெறும் உடல் ரீதியாக வாழ்கிற மாதிரி இருக்கும். கிட்ட ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி ஆகிடுவாங்க. டாக்டர் சொல்லலாம் வச்சு பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு லோன்லினஸ் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அந்த அல்ஜிமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு, அண்ட் டிமென்ஷியாக்கும். அப்போ வந்து அவங்க கிட்ட நிறைய பேச்சு கொடுத்துட்டே இருந்தால், அவங்கள பேச வச்சுட்டே இருந்தால் இதை முற்றிலுமாக நம்மளால ஒழிக்க முடியலனா கூட அந்த பழக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வீட்டிலே இருக்காங்க, தனியாகவே இருக்காங்க அப்படின்னா வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது கூட நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ நிஜமாக அல்ஜிமர்ஸ் வரவங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது சிறந்த ஒரு நல்ல ஆப்ஷன் தானா? அப்படி நம்ம கூட்டிகிட்டு போனால் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து முன்னாடியே ப்ரிவென்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டாக்டர். இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னுடைய சீஃபோட டாக்டர் விஎஸ் நடராஜன் சார் புக்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிமென்ஷியா வரத்துக்கு முன்னையே நம்ம பேரண்ட்ஸை ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸை ஞாபக மறதி வந்த பிறகு வெளியே போய் கூட்டிகிட்டு போகிறத விட அப்பயும் கூட்டிகிட்டு போகலாம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி கல்ச்சர் நம்ம வந்து ஒரு சண்டேஸ் வந்து ஃபேமிலியாக அவுட்டிங் ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். இது வந்து இந்த நோய் வருது, இதுக்காக நான் உப்பை குறைச்சி சாப்பிட்றேன், இதுக்கு நான் சர்க்கரையை குறைச்சி சாப்பிட்றேன், வருத்தத்தை
கம்மி பண்ணி சாப்பிட்றோங்கிறத விட இதை வந்து ஒரு நோயாக பார்க்காம ஒரு ஹெல்த்தி கல்ச்சர், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக நம்ம இதை பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு ஃபேமிலி அவுட்டிங்ஸ், அது வந்து லோன்லினஸ் ஃபஸ்ட்டு தவிர்க்குது. ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, சன் டாட்டர் இல்லை சன்னும் ஃபாதரும் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மற்ற நேரங்களில் சன் வேலையாக இருக்கலாம், அன்றைக்கி ஒரு நாள் அவங்க பேசும்போது இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது. அப்போ பிரெயினுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, லோன்லினஸ் வந்து ஏஜிங்கை வந்து 10 டைம்ஸ் அதிகப்படுத்துது. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். பிறகு நம்ம அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்த பிறகு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னா அதுவும் ஒரு ஆப்ஷன், கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இன் மைண்ட் இருக்கும், அவங்க ஏற்கனவே சந்தித்த நபர்கள் சந்தித்த இடங்களுக்கு நம்ம அழைச்சி போகலாம். பட் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன மிஸ்ஆப்ஸ் இருக்குது, அவங்க காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் வந்து தே வுட் பி லிட்டில் அன்கம்ஃபர்டபுள், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதனால தான் சார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நிறைய கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, இந்த தாத்தா பாட்டி வந்து முதல் 6 மாதம் பெரிய பையன் வீட்டில் இருக்கும், 2வது 6 மாதம் சின்ன பையன் வீட்டில் இருக்கும், 3 பேராக இருந்தால் முதல் 3 மாதம் அந்த மாதிரி மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அவங்களால வந்து டாய்லெட் எங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குது, படிக்கட்டு எங்கே இருக்குது, ஃபேன் லைட் ஸ்விட்ச்சு, அதை வந்து அவங்களால அக்கஸ்டம் பண்ணிக்க முடியாது ஆன் ஏஜிங். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு புது பிளேசஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். நிறைய நேரங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க தாத்தா பாட்டி வந்து அவன் போனோடனே விடவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா யாரும் அவங்க பேசுறது கேட்கறதுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. யாராவது கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க ரொம்ப ரிலீவ்டாக இருப்பாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மலாம் நல்லவங்களா இருக்கிறது மற்றவங்க வீட்டுக்கு போகிற போது தான். நம்ம வீட்டில் வந்து வேற ஒரு முகம் இருக்கும் நம்மளுக்கு. அது ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிறதோட அருமை நம்மளுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். அப்படி யோசிக்காமல் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம மட்டும் இவ்வளோ ஜாலியாக வெளில போயிட்டு வருமே, ஒரு நாள் ஃபுல்லாக நம்மள ரூமில் போட்டு அடிச்சுட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உலகத்தையே பார்த்தவங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, நம்மளுக்குலாம் ஃபாதர் அவங்க வந்து எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சா இது புரியும். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க கிட்டே போய் ஜாலியாக பேசுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சில நேரங்கள் அவங்களுக்கு வெளியில் போக முடியாத மாதிரி நிலைமைகள்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் கூட நம்ம டாக்டர் ஹரிசங்கர் வந்து அவங்க வீட்டுக்கே போய் எல்லாம் பார்த்து அவங்களோட உடல்நலத்தை வந்து சீர்படுத்துறதுக்கான பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி. இதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டாக்டர் கிட்ட தொடர்ந்து இதை பற்றி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கும். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இதோ இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். இனியவை நிகழ்ச்சியை புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் காலை வேலையில் கேட்டுருக்கோம். வேர்ல்டு ஆல்சைமர்ஸ் டேயில் ஆல்சைமர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருக்கோம். அந்த பீப்புளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம், அவங்களோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அவங்க டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப இயல்பாக வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வெளிலலாம் கூட்டு போகிறது வந்து பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து அந்த சிரமம் அப்படின்னே பார்த்துட்டு இருக்காங்க அதை. பட் அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது என்னென்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த வீக் டேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா சாட்டர்டே சண்டே வீட்டிலே கிடக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க வந்து ஒரு வாரம் என்ன ஃபுல்லாக அவங்க வீட்டிலே தான் இருந்திருப்பாங்க. சண்டே எங்கேயாவது வெளில போகலாமா யோசிப்பாங்க. அப்போ நம்மளால ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்து அப்வியஸாக அவங்க வந்து கேட்டலாம், என்னை கூட்டிகிட்டு போகலாம் அடம் பிடிக்க மாட்டாங்க குழந்தை மாதிரி. அதனால ஒன்றும் பெருசாக நம்மளும் கண்டுக்கிறது. ஆனால் சிம்பிளாக இப்படி யோசிக்கணும் ஆனந்தி, நம்மளுக்கு இந்த நிலமை வந்தால் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். பொதுவாக அந்த மாதிரி எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே சிரமம்லாம் பார்க்க மாட்டாங்க, லைஃப் ஸ்டைலில் அவங்களே மாற்றிப்பாங்க. பெரிய தாகலாம் பண்ணாமல் இதில் பண்ணணும் அப்படிங்கிற கடமையோட பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் இன்னும் பல விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். இந்த டிமென்ஷியாக்கும் அல்சைமர்ஸ்க்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு குட்டி வித்தியாசம் சொன்னீங்க. டிமென்ஷியா கீழே அல்சைமர்ஸ் ஒரு பகுதியாக வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர் சொல்ல, இது ரெண்டுக்கும் இதோட தன்மைக்கு? அதாவது டிமென்ஷியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே டிமென்ஷியாங்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். அதாவது அறிவுத்திறன் வந்து குறையும் தன்மை, அதுதான் வந்து டிமென்ஷியாவுக்கு நம்ம சொல்கிறோம். அதோடைய ஆரம்ப கட்டம் வந்து மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மறதி இருக்கிற மாதிரி ஒரு 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 சம்பவம், அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மறதிக்கும் ஏஜ் ஆகும்பொழுதே கொஞ்சம் மறதி நார்மலாக வரதான் செய்யும். அது வந்து இயற்கையான ஒன்று. நான் சாதாரணமாக 40 இயர்ஸ்க்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் மறதிகள் வர ஆரம்பிக்கும். நம்ம செக் புக் எங்கே வச்சோம், பாஸ்புக் எங்கே வச்சோம், ஏடிஎம் பின் நம்பர் மறந்துடுவோம். ஸோ மறதிங்கிறது அந்த ஏஜ்லேருந்தே வரக்கூடியது. பட் இந்த மறதிக்கும் டிமென்ஷியாக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி சின்ன சின்ன மறதியை கூட நம்ம டிமென்ஷியாவாக நினச்சி வந்து பீதி அடைய தேவையில்லை. மறதிங்கிறது வந்து பேஷண்ட்டே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. டாக்டர் கடந்த நாட்களாக எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்டிங் சொல்கிறோம், MMSE மினி மென்டல் ஸ்கோரிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அவங்கள வந்து இந்த கிளாக் வரைய சொல்கிறது, அப்புறம் ஒரு நாட்டினோட ஜனாதிபதியோட பேர் கேட்குறது, அவங்க பிறந்த ஊர் கேட்குறது, அப்புறம் ஒரு சின்ன விஷயங்களை சொல்லி ஒரு பேப்பரை மடித்து என்வெல்ல பார்க்குங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவங்க கரெக்டாக செய்வாங்க.
ஸ்கேன் எடுத்து பார்த்தா எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன் அந்த மாதிரி எடுத்து அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இவங்களை வந்து நம்ம மறதி குரூப்பில் வைக்கிறோம். இது வந்து பெரிய தொந்தரவு கிடையாது. இது வந்து காமனாக கொஞ்சம் இருக்கக்கூடியது. இதுலேயே மாறுபட்டது தான் டிமென்ஷியா. இப்போ வந்து இதில் வந்து பேஷண்ட்டாக என்றைக்குமே டாக்டர் பார்க்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு மறதி இருக்கிறதே அவங்களுக்கே தெரியாது. நம்மளா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஐடென்டிஃபை பண்ணாதான் அவங்களுக்கு மறதி இருக்குங்கிறதே தெரியும். அதுதான் இன்னும் கஷ்டம் இல்லை டாக்டர்? ஆமாம் ஆமாம், அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அப்போ டிமென்ஷியா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்கள தான் நம்ம டிமென்ஷியான்னு சொல்கிறோம். பேஷண்ட்டால் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ண முடியாது எனக்கு மெமரி லாஸ் இருக்குங்கிறது. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த மினி மென்டல் ஸ்கோரிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அப்நார்மலிட்டி இருக்கும். அவங்களுக்கு டக்குன்னு இங்கே நாட்டினோட ஜனாதிபதியோட பேருன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. அவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்க அவங்க தெரு பேருன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. ஒரு கடிகாரத்தை வரைய சொன்னாலும் வரைகிறது கஷ்டமாக இருக்கும். இந்த பெட் ஸ்கேன் அது மாதிரி எடுக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இதில் தான் இப்போ அந்த டிமென்ஷியாவோட கிளாசிஃபிகேஷனில் தான் வந்து நம்ம அல்சைமர்ஸ் சப்செட் கொண்டு வரோம். இப்போ வந்து காரணம் உடைய டிமென்ஷியா, அதாவது இதுக்கு வந்து இதனால் இப்போது நம்ம அல்சைமர்ஸ்ன்னு பார்க்கும்போது அது தவிர்த்து நிறைய காரணங்களால் டிமென்ஷியா வரலாம். அதாவது எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸில் B1 B6 B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு, ஹைப்போதைராய்டிசம் தைராய்டு சுரப்பி கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு, ரீசெண்ட் ஹெட் இன்ஜுரி தலையில் அடிபட்டு, அதாவது இந்த வயசானவங்க அடிக்கடி கீழே விழும் தன்மை இருக்குது, ஃபால்ஸ் நிறைய இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹெட்டில் வந்து அங்கங்கே ஸ்மால் ஹெமரேஜஸ் இருக்கலாம். முக்கியமாக நம்ம இந்தியாவில் காமன் வந்து பிரெயினோட பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது. அதை வந்து ஸ்மால் வெசல் இஸ்கிமிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. சிடி பிரெயின் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காரணமோட ஒரு மறதி ஏற்படுது டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறோம்னா அதை வந்து நம்ம வெவ்வேறு காசஸ் சொல்கிறோம். வாஸ்குலர் டிமென்ஷியா, ஹைப்போதைராய்டிசமில் வருது, அப்புறம் ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியான்னு சொல்கிறோம். அதாவது ஆக்சிடென்ட்ஸ் நிறைய, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது நச்சு பொருட்கள் வந்து அதிகமாக உடம்புல சேர்ந்துக்குது. அப்போ வந்து இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் டிமென்ஷியா. இதில் எந்த காரணமும் இல்லை, அடிப்படலை, தைராய்டு கிடையாது, டிஃபிஷியன்சி கிடையாது, எதுவுமே இல்லாத காரணம், அதை தான் வந்து நம்ம அல்சைமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான். ஆனால் அது வந்து மேலை நாட்களில் அல்சைமர்ஸ் காமன், காரணமுடைய டிமென்ஷியா கொஞ்சம் லெஸ் காமன். பட் இந்தியாவில் அப்படியே அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இந்தியாவில் காரணமுடைய டிமென்ஷியா தான் மோர் காமன். ஏன்னா ஒன் ஆஃப் த லீடிங் காஸ், இன்னொரு காஸ் வந்து மது அருந்துதல். இதுவும் டிமென்ஷியாவுக்கு வந்து, அதை காரணமுற்ற டிமென்ஷியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் காஸ். ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறோன்னா ஆல்கஹால் ஹேபிட்டை விட்டாலே வந்து ஞாபக மறதி அப்படியே ரிவர்ட் ஆகிடும். ஸோ அது அப்போ வந்து ஒரு காரணமற்ற, ஒரு எந்த விதமான காரணமும் இல்லை டிமென்ஷியா வரத்துக்குன்னு பார்த்தா அதை தான் நம்ம வந்து அல்சைமர்ஸ் டிசீஸாக எடுத்துக்கிறோம். ஓகே. அண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய ஓல்டேஜ் பீப்புள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க்லாம் இருக்கும். இப்போலாம் வந்து யங் ஏஜ்லேயே நிறைய பேருக்குள்ள ஒரு நெட்ஒர்க் இல்லை, நிறைய பேர் பேச்சு இல்லை, நிறைய பேர் வந்து ஒரு பர்சனலாக மீட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஓல்ட் ஏஜ் இல்லைன்னா அந்த எண்ட் ஆஃப் மிடில் ஏஜுக்கு போகும்போதே இந்த பிரச்சனைகள் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ இருக்கவே பல நேரம் யோசிப்போம், இவங்களுக்கு கால் பண்ண மாதிரியே இருக்கே, கால் பண்ணமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து அடிக்கடி வயசு என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. எனிவேஸ், ஆனால் இப்போ நீங்கள் இது காமன் அப்படின்னு சொன்னீங்க, டிமென்ஷியா வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காமன் அப்படின்னு சொன்னீங்க. பட் இது எவ்வளோ காமன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், அண்ட் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதாவது ரொம்ப இதை வந்து நம்ம ஒரு ப்ரிவலன்ஸ் ரேட்டுன்னு எடுத்துக்க முடியாது. இத்தனை நபர்கள் வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாப்புலேஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நம்ம ரஃபாக அரௌண்ட் 1 to 3% எடுத்துக்கலாம். அவ்வளோதான் காமன். அது வந்து 10ல் ஒருத்தருக்குலாம் வரது கிடையாது. ஜஸ்ட் 1 to 3%, 100ல் எவ்ரி 1 or 3 மைட் ஹாவ் டிமென்ஷியா. பட் இது வந்து த பியூட்டி ஆஃப் டிமென்ஷியா வந்து நம்ம இன் பிக்கிங் அப் தான் இருக்குது. இதை வந்து டாக்டர்ஸ் பிக்கப் பண்ணுறதை விட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக்கப் பண்ணுறது தான் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா டாக்டர் வந்து ஓபியில் இருக்கும்போது டிமென்ஷியாக்குன்னு வந்து பேஷண்ட் வரது கிடையாது. எனக்கு ஞாபக மறதி இருக்குன்னு அவங்களுக்குலாம் டிமென்ஷியாவே கிடையாது, அவங்களுக்குலாம் ஞாபக மறதி தான். ஸோ டிமென்ஷியான்னு எனக்கு டிமென்ஷியா இருக்குன்னு எந்த பேஷண்ட்டும் வரது கிடையாது. அண்ட் அவங்க வீட்டில் இருக்க அட்டெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஃபாதர் சன்னுக்கு பேச்சுவார்த்தையே நிறைய இருக்கிறது கிடையாது. முதியோர் இல்லங்களில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் யார் போய் கண்டுபிடிக்கிறது? இவங்களுக்கு டிமென்ஷியா இருக்குங்கிறதே தெரியாது. நிறைய டிமென்ஷியாக்கள் வந்து ஹஸ் பீன் கான் அன்னோட்டிஸ்ட். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டிமென்ஷியா தான் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் முதியோர் அந்த இது மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே டிமென்ஷியா இருக்கும். ரீசெண்ட்லி ஒரு பேஷண்ட்டு டயரியான்னு சொல்லி ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கூப்பிட்டாங்க போய் பார்க்குறதுக்கு.
டயரியான்னு சொல்லிவிட்டு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம், கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் ரெக்கவர் ஆனோடனே அடுத்த விசிட்க்கு ஒரு தடவை போனேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபீவர் எபிசோடில் தான் அவர் மாறி மாறி பேசுகிறாருன்னு நினச்சேன். போனோடனே அப்படி சல்யூட் பண்ணுவார், நமஸ்தே அப்படின்வார், சம்மந்தமே இல்லாமல். நல்லா ஆன பிறகும் நான் அந்த ஓல்டேஜ் ஹோம் போகிறேன், டாக்டருக்கு வைக்கிற சல்யூட் மாதிரி அது தெரியல. அவர் யார் போனாலும் சல்யூட் பண்ணுறாரு, யார் போனாலும் வணக்கங்கிறார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் தான் கெட்டவன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து அவருக்கு டிமென்ஷியா இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படியே நான் இருக்குன்னு சொன்னாலும் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கும் அந்த ஹோமில் யாரும் இருக்க போகிறதும் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டிமென்ஷியா டயக்னோசிஸ் ஆர் பீங் அன்நோட்டிஸ்ட். ஓகே, ஒரு சின்ன பகுதி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா பெரும்பாலான சமயத்தில் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்காங்க, யாராவது கூட இருக்கவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ஹியூமன் மைண்டுக்கு அதுவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது, நம்ம ஏதோ வியர்டாக நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண கேஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி கண்டுபிடிச்சி கடைசியில் உங்ககிட்ட வராங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது முக்கியமாக இதில் வந்து நான் ஓபி செட்டப்பில் நம்மளோட அட்டெண்டர்ஸ் கூட எடுத்துகிட்டு வர பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தாக்கா வழி தவறி போகிறதல். பேங்க்குக்கு கிளம்பி போவாங்க, ஆனால் பேங்க்குக்கு போய் ரீச் ஆக மாட்டாங்க. அவங்க எங்கே போகிறோங்கிறத பாதி வழியில் மறந்துடுவாங்க. கையில் பாஸ்புக் இருக்கும், கேஷ் இருக்கும், இல்லை அவங்களோட பென்ஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு போவாங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டே நம்ம பேங்க்குக்கு தான் போகிறோமான்னு தெரியாமல் ரிட்டர்ன் வந்துடுவாங்க வீட்டுக்கு. டாக்டர் அப்புறம் அப்போ அட்டெண்டர்ஸ் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட், இவர் போகிறார் பேங்க்குக்கு போகிறாருன்னா வேலையே பண்ணுறதில்ல, ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு. இல்லை அப்படி பேங்க்குக்கு போனாலும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர தெரியாது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு காமன் கம்ப்ளைண்ட். ரெண்டாவது காமன் கம்ப்ளைண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங், பட்டன் மேலே கீழே போடுதல், பேஸ்ட் வச்சுட்டு காலையில் தாத்தா இழிச்சுனே நிற்கிறாரு, பல் வளர்க்குறதுக்கு என்னவா அவருக்கு அப்படின்னு ஒரு கோபமாக ஒரு கம்ப்ளைண்ட்டோடு கொண்டு வருவாங்க. மாமனார் எப்போ பார்த்தாலும் பேஸ்ட் வச்சுட்ருக்காரு, பல் வளர்க்குறது கூட யாராவது கொண்டு போய் வாயில் தான் வச்சு அவர் பல் தேய்ச்சி விட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோன்னா அவருக்கு வேண்டியது இருக்குதுன்னு அதை வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஞாபக மறதியோட ஒரு இம்பார்ட்டன்ட் டயக்னோசிஸ். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயல்கள், பட்டனிங் ஆஃப் அ ஷர்ட், கோம்பிங் ஆஃப் அ ஹேர், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். காஃபி டம்ளர் கொடுத்தீங்கன்னா டம்ளர் கையில் எடுத்துப்பாங்க, அதை எடுத்து வாயில் வைக்கணும், இட் இஸ் டு பி ஃபெட் இந்த மவுத்துங்கிறதையும் மறந்துடுவாங்க. இருக்காது இல்லை, இது வந்து மோர் ராதர் தேன் கோஆர்டினேஷன். இந்த பொருளை வந்து வாய்க்கு தான் எடுத்துகிட்டு போகணுங்கிறத மறந்துடுவாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், காஃபி வச்சுட்டு என்ன இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருப்பீங்க, ஆறி போச்சுன்னா நானாக வந்து சூடு பண்ணி தருவேன்னு வீட்டில் வந்து அதை ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனாக பார்ப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வித்தியாசங்களாக பார்க்கணும். ஏன் வந்து இந்த தாத்தா வந்து காஃபி கொடுத்தா ரொம்ப நேரம் வச்சுட்ருக்காரு, நம்ம காரணத்தை கேட்கணும். எந்த காரணமும் தெரியலன்னா அப்போது அந்த பேஷண்ட் வந்து ஐடியல் கேண்டிடேட் டு பி evaluated. அதாவது இப்போ வந்து டிமென்ஷியா evaluate பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் தேவையில்லை, ஸ்கேனிங்லாம் அட் தி எண்டு தான் பண்ணுறோம். ஒரு சின்ன ஸ்கோரிங் சார்ட் கொடுக்குறோம், மாடிஃபைட் மினி மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் தான். அதில் என்ன நினச்சிக்கிறாங்க, டிமென்ஷியா வியாதி போனாலே ரொம்ப செலவாகும், அதுக்காகவே நிறைய பேர் கூட்டிகிட்டு வராமலாம் இருக்காங்க. அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி அதுக்கு டாக்டர் கூட தேவை கிடையாது, நம்ம கிளினிக்கில் இருக்க ஸ்டாஃப் நர்ஸே அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டினரை கொடுத்துட்டு அதில் பேஷண்ட் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பேஷண்ட் ஃபில் பண்ணணும், நம்ம அசிஸ்ட் பண்ணால் மாத்திரம் போதும். அதில் ஒரு ஸ்கோரிங் இருக்குது, அப் டு 30 இருக்குது ஸ்கோரிங். அதில் லெஸ் தேன் 21 அந்த மாதிரி கிரேடிங் சொல்கிறோம். அதுலேயே நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம் இவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கான்ன்றது. நிஜமா இப்படி குழந்தைங்க கிட்ட விளையாடுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி தான் பெரியவங்க கிட்டே. ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு நீ அவங்களை ஃபோன் வச்சுக்கோங்க, உன்னை தடவிலாம் பார்ப்பாங்க, என்ன இப்படி வளர்ந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த தடவை பார்த்தே அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்களா அவங்க? சீரியஸாக பார்த்தோன்னே கேட்பாங்க. அதாவது எங்கள் பாட்டெலாம் வந்து என்னோட வாய்ஸ் கேட்கல சொல்லுவாங்க, அம்மா வந்தியா அப்படிம்பாங்க, ஏஸ் இட்ஸ் மீ எங்களை ஓடுவோம். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ அந்த ஃபேமிலி செட்டப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்தளவுக்கு திக்காக இருக்கோ, இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு இதில் வந்து புரியுது. ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக்கான விஷயங்கள் பற்றி மட்டுமே பேசிட்டல அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் என்று வெல்கம் பேக் அகைன். இனிய வேண்டிய நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேளையில் நம்ம பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வேர்ல்டு ஆல்சைமர்ஸ் டே. ஆல்சைமர்ஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே இந்த காலத்தில் வந்து ஒரு பேசிக்கான விஷயமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னும் அதை பற்றி இன்னும் கோருக்கு போய் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், நிறைய படங்களை இப்போ ஒரு தீமாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து நல்லா ரீச் ஆகுது. இருந்தாலும் அதில் நிறைய மித்ஸும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கூட டாக்டர் ஹரிசங்கர் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஷோலே நாங்கள் உங்ககிட்ட ஓல்ட் ஏஜ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எந்த
அளவுக்கு வந்து அவங்களாம் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க டைமில் இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்துருச்சு அவங்க லைஃப்பில் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிருன்னு சொல்லலாம் இல்லையா? சரி சார், நீங்கள் இவ்வளோ பேசினதில் வந்து ஒன்று புரியுது. அதாவது வந்து முதல்ல இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கும் வந்து நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் போடுறது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் தீவிரமாக பார்த்தா தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்படி ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இது ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ட்ரீட்டபிள் காஸ், நான் ட்ரீட்டபிள் காஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து இதெல்லாம் குணப்படுத்தக்கூடியது. வாஸ்குலர் டிமென்ஷியா வந்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து குறையிறதுனால, முக்கியமாக வந்து இது ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கரெக்டான பிபி கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்கிறேன் ஆஸ்பிரின், அது மாதிரி ட்ரீட் பண்ணாலே டிமென்ஷியா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டபிள். இந்த மாதிரி வாஸ்குலர் டிமென்ஷியாவில் ட்ரீட்டபிள் ஆர் கியூரபிள் டாக்டர்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் கியூரபிள் தான் சொல்லலாம், ட்ரீட்டபிள்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அதாவது ஹைப்பர் ஹோமோசிஸ்டினீமியா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து B1 B6 சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது ஜஸ்ட் பை டேப்லெட் மித்தல்கோபாலமின் அந்த மாதிரி பில்ஸ் கொடுக்கும்போதே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் வந்து டிமென்ஷியா இஸ் வெரி காமன் இன் தைராய்டு சுரப்பி கம்மியாக இருக்கிற பேஷண்ட்டில், அதாவது ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ். எல்டர்ஸில் ஹைப்போதைராய்டிசம் ஆல்சோ இஸ் வெரி வெரி காமன். தைராய்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தாத்தா பாட்டிக்கு ஒரு கிளினிக்கில் சாதாரணமாக பார்க்குறது, தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி மாதிரி இருக்குது, ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, தைராய்டு இருக்குமா என்னமோ டவுட் இருக்குது அப்படின்னா, அவருக்கு தான் கழுத்தில் கட்டியே இல்லையே அப்படின்னு ஒரு காமன் நோஷன். இந்த வயசானவங்களுக்கு கழுத்தெல்லாம் பெருசாக வீங்கி போய் கட்டிலாம் வந்துடாது. ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்னே சுருங்கிட்டு தான் போகும். ஆமாம். அப்போ வந்து இது ஒன்லி பயோகெமிக்கல் மார்க்கர் தான். இது வர பிளட் டெஸ்ட்டில் மாத்திரம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த ஹைப்போதைராய்டிசமை ட்ரக் கொடுத்து ட்ரீட் பண்ணும்போது இந்த மறதி வந்து ட்ரீட்டபிளாக இருக்குது. ரெண்டாவது ரெக்கரண்ட் ஃபால்ஸ். நம்ம வீட்டில் கேட்குறோம், இந்த தாத்தா எப்போ பார்த்தாலும் விழுந்துனே இருப்பார், 10 அடி வைப்பார், கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி பேஷண்ட்டில் ஒரு சிடி பிரெயின் வில் மேக் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம சிடி பிரெயின் எடுக்கும் பொழுது ஏஜ் ஆகும் பொழுது ஆல்ரெடி அந்த பிரெயினுக்கும் ஸ்கல்லுக்கு உண்டான ரேஷியோ குறைஞ்சிருது, அதாவது பிரெயின் பிகம் ஸ்மாலர். அப்போ வந்து பிரெயின் வந்து ஸ்கல்குள்ளே வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ப்ளீடிங் பிட்வீன் த பிரெயின் அண்ட் த ஸ்கல் நடக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன அந்த ஒரு சர்ஜரி சொல்கிறாங்க, பர்ஹோல், அந்த ப்ளீடிங்கை ஹெமட்டோமா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே டோட்டலி நார்மல் ஆகிடுவாங்க. இது வந்து எங்கள் சீஃப்கிட்டே ஒரு கேஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் நான். ஒன் ஆஃப் தி பேஷண்ட் வந்து அப்படியே ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மாதிரி டல் ஆகிட்டார், ஒரு பேரலிசிஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு, பேசலை, எதுவுமே இல்லை. சிடி பிரெயின் எடுக்கும்போது ஒரு பெரிய ஹெமட்டோமா. அதை சர்ஜரி பண்ண பிறகு ஈவன் டில் டுடே பேஷண்ட் வந்து நடந்து கிளினிக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ட்ரீட்டபிள் காசஸ். நான் ட்ரீட்டபிள் காசஸ் எல்லாமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நம்ம வந்து ஹவு டு டேக் கேர், இப்போ நிறைய ஜிபிஎஸ் எல்லாம் சொல்கிறோம், பேஷண்ட்க்கு வந்து ஜிபிஎஸ் இன்சர்ட், ஆமாம் ட்ராக்கர். இது ட்ரீட்டபிளில் இதோட முடியுது. நான் ட்ரீட்டபிளில் வந்து நம்ம வந்து நத்திங் பட் டெண்டர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். எக்ஸாக்ட்லி அதை பற்றி தான் என்னோட கொஸ்டினாக இருக்குது டாக்டர். இப்போ வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதாவது ஈஸியாக அதுக்கு முன்னாடியே தடுக்கலாம். அப்படி வந்துட்டாலும் லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அவங்களோட வெல்னஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்செலாம் பண்ணால் அதை தடுக்கலாம், அண்ட் பின்னால் வந்துட்டா வந்து அதை பெட்டர் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி இல்லை சரியான சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டே வந்து அதெல்லாம் வந்து தடுக்கலாமா? அதாவது இதில் வந்து முக்கியமானது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இது வந்து மறதி இருக்கிற பேஷண்ட் பிக்கப் பண்ணலாம். ஏன்னா மறதி இருக்கிற பேஷண்ட் வந்து டிமென்ஷன்னா அவங்களுக்கே தெரிய போகிறதில்ல ஞாபகம் மறதி இருக்குன்றது. மறதி இருக்கிற பேஷண்ட் வந்து தன்னை வந்து அந்த ஏரியாவில் ஏற்படும் ஏதாவது அமைப்புகளில் சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபோரம் இருக்கும், பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், ஏர்லி மார்னிங் வாக்கர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஈடுபடுத்திக்கிறது நல்லது. அப்புறம் நம்மளுடைய கிரேட் நியூராலஜிஸ்ட் பி ராமமூர்த்தி சார் வந்து சொல்லியிருக்காரு, தியானம், அதாவது இந்த பிராணாயாம, மூச்சு பயிற்சி ப்ளஸ் இந்த யோகா மெடிடேஷன் வந்து இம்ப்ரூவ்ஸ் ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின். அப்போ அது இம்ப்ரூவ் பண்ணும் பொழுதே வந்து ஞாபக மறதி குறையுது. அப்போ வந்து இட் இஸ் அ ப்ரூவன் வே ஆஃப் ட்ரீட்டிங் இந்த மெமரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடியது. பிறகு கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் நிறைய வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கலாம். பால் கணக்கு பார்க்குறது, இபி கார்டு, இவங்க போட்ட யூனிட்டுக்கு இந்த ரேட் கரெக்டாக வருதான்னு பார்க்குறது, அவங்களே வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஆக்கிபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிவிலாம் பார்க்குறா வந்து ஒரு தொடர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்மளோட கண்டினியூஷன் நாள்லாம் வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறது உண்டு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் டெய்லி
டெய்லி பார்த்துட்டே வரும்போது இந்த நியூஸ் அதுக்கு அடுத்த நியூஸ் நேற்று இப்படி இருந்துச்சு இதோட தொடர்ச்சியாக இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமா டாக்டர்? டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நியூஸ் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் நம்ம பேஷண்ட்ஸ் ஹோம் விசிட்ஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி அவங்கள வந்து பேஷண்ட் சொல்லுது அவங்க பெட்டுக்கு நேராக பெரிய கேக் கேலண்டர், அந்த தேதியை குறிக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த தேதி தான். அப்போ வந்து அந்த தேதிகளில் ஏற்படைய சம்பவங்கள்லாம் வந்து அவங்க கோரிலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஒரு மெமரிக்கு வந்து இது பெரிய ஹெல்ப்பிங்காக இருக்குது. ரெண்டாவது இப்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆஸ் அ ஃபேமிலி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிட்ஜிங் கேப் பிட்வீன் கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஓகே, நிறைய வந்து அந்த தாத்தாட்ட பேசாது, அது லூஸ், அது ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கும், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னா அந்த வார்த்தைகளை வீட்டில் தவிர்க்கணும். முதல்ல தாத்தா என்னதான் சொன்னாலும் அந்த பிகாஸ் திஸ் லிட்டில் சைல்டு நோஸ் ஹவு டு ஹேண்டில் திஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ். நிறைய வீட்டில் பார்க்குறேன், நான் இந்த மருமக பையன் சொல்லி சாப்பிடாத ஒரு தாத்தா பாட்டி வந்து இந்த பேத்தி பேரன் சொல்லி சாப்பிட்றாங்க. லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வி ஆர் சீயிங் அட் ஹோம். இவங்க வந்து சொன்னாக்கா ஹலோ சொல்கிறாங்க, இவங்க போய் சொன்னாக்கா திரும்புகிறாங்க. அதே இவங்க மேல் இந்த எல்டர் அட்டெண்டர் சொல்லும்போது திரும்பி கூட பார்க்குறது இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களை அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜையும் லிங்க் பண்ண விடணும். லிங்க் பண்ண விட்டால் தான் வந்து யூ ஷுட் அலவ் தி கிராண்ட் பேரண்ட்ஸ். ஒரு இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, ஒன் ஆஃப் அ கிராண்ட் பேரண்ட் வந்து கேம் டு மை கிளினிக். ரொம்ப பாவமாக சொன்னாங்க, அந்த குழந்தைய தொடக்கூட விட மாட்டுறாங்க. அவங்க அமெரிக்காவில் ஒரு 3 வருஷம் இருந்தாங்க. என் குழந்தைய தொடணுன்னா கையில் எதையோ தடவிக்க சொல்கிறாங்க. அதை நான் எத்தனை தடவை தடவணும் டாக்டர், ஒரு நாளைக்கு 100 தடவை தடவுறேன் அந்த கையில், அது அந்த ஆன்டிசெப்டிக் லோஷனை சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய தொடுறதுக்கே இவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் போட்டுடுறாங்க. நீ குழந்தைய தொட்டால் அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துடும். சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம். இது வந்து காமனாக நடக்குது, எஸ்பெஷலி ஃபாரின் ரிட்டன் கப்பிள்ஸ் கம்மிங் பேக் டு இந்தியா. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தோஸ் ஆர் கோயிங் பேக். திரும்ப வர்றவங்க வந்து இது உண்மையாக சமீபமாக நடந்தது. ஐ ஃபெல்ட் வெரி பேட். அவங்க சொல்ல என் பேத்தியை தொடுறதுக்கு நான் கையில் எதையோ தடவிட்டே இருக்கணும். நான் இந்த கையில் தானே என் குழந்தைங்களை வளர்த்தேன், இந்த கையில் தானே அவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க, அவங்கன்னா கெட்டா போயிட்டாங்க, என் பேத்தியை தொடுறதுக்கு. ஸோ என்னமோ நம்ம எப்படி ஒரு பெரிய கோயிலுக்கு போனோம்னா நம்மளை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஒரு விஐபியை பார்க்கணுன்னா ஸ்க்ரீன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜிங் அப் நிறைய ஆச்சுன்னா இந்த தாத்தா பாட்டினா அப்படி என்ன நம்ம இந்த குழந்தைய பார்க்கணுன்னு இவங்களும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து தனிமையில் வாழ்ந்துக்கிட்டே வருவாங்க. அந்த தனிமையில் இருக்கும் பொழுது இந்த ஞாபக மருதி கூடுதலாகிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து ஓல்டேஜ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே பிறக்கிறாங்க ஓல்டேஜ் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி, குழந்தையிலேருந்து பெரியவங்களாகி திருப்பியும் குழந்தை ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்னு புரியுது இல்லையா? ஆமாம், அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரியுது இல்லை. இப்போ வந்து மேபி இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன் அந்த கேப்பே விட இப்போ வந்து பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கான கேப்பே வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி கேட்ஜெட்ஸ், இல்லைன்னா வந்து பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால வந்து ரொம்ப கேப் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓல்டேஜ் வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின ஏஜ்லேயே அந்த சம்மந்தப்பட்ட அந்த பயம்லாம் வந்துருது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அஸ் அ பர்சன் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம நிறைய கேட்குறப்போ பயமாக இருந்துச்சு. எல்லா ஹியூமனுக்கும் இதை பற்றி கேட்குறப்போ பயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அவுட்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனந்தி இந்த ஷோ மூலியமாக? அதான் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணாத லைஃப் ஸ்டைல் பேக் டு த பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இட் வுட் பி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் டாக்டர் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பையும் இன்னும் கொஞ்சம் நம்ம சீரமைக்க வேண்டிய இருக்குது அப்படின்னு நம்மளுக்குலாம் தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து ஆல்ஜிமஸ் பற்றி ஸ்டார்டிங்கில் நிஜமாவே பயமுறுத்தினாலும் ஆனால் பின்னால் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாகவும் அண்ட் நிறைய ரெமெடிஸும் இருக்குது இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பாசிட்டிவ் அண்ட் வேல்யூபிள் திங்ஸ் விச் யூ செட் அபவுட் ஆல்ஜிமஸ். நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் யாராவது ஆல்ஜிமஸ் அஃபெக்ட் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் again. Thank you, doctor. Okay, healthcommunities.com. நல்ல வெப்சைட்டை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஹெல்த் கம்யூனிட்டிஸ்னா? ஆமாம், ஹெல்த் கம்யூனிட்டிஸ் என்ன இது கேட்டேன். what are you talking about? ஹெல்தி ஏஜிங் பேசிஸ். அதாவது ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோயேன், 10 வயசுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. 10 வயசில் 10 வயசு மாதிரி தான் இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். ஓகே, 10 வயசில் இருக்கும்போது நான் ஒரு 40 வயசுக்கார மாதிரி ஏன் மெச்சோர்டாக இல்லை அப்படின்னு இப்போல்லாம் மாறிச்சு வச்சுக்கோங்க. 10 வயசு குழந்தையே 10 வயசு மாதிரி இல்லை. அது பார்க்கும்போது நமக்கு தான் ஃபீல் இருக்குது, என்ன எல்லாம் மெச்சூர்டாகவே பேசுறது, இன்னசென்ஸ் வேர் இஸ் தி இன்னசென்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்கிறேன். எல்லாம் தப்பாக எடுத்துக்கணும் நிறைய இடத்துல. ஆனால் வந்து பெருமையாக சொல்ல அப்படிங்கிறது வந்து நீங்கள் முத்திரை குத்தி ஆகணும். ஆமாம், என்ன சொல்லுவாங்க, அவன் என்னை பார்த்து போடான்ட்டான், ஏது அந்த 2 வயசு குழந்தை வந்து பெரிய அப்பாவை பார்த்து போடா அப்படின்னு இருக்கும். வெரி பேட் நமக்கு தோணும். அவங்களும் ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அந்த ஏஜ்ல வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்பெல்லாம் இந்த ஷோஸ்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு சாமியார் ரேஞ்சுக்குலாம் பேசும். அதை பார்த்து ஒரு 100 பேர் கை தட்டுவாங்க, வாவ் வாட் ஃபேண்டாஸ்டிக் அப்படிலாம் கை தட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் அந்த அதுக்கான அழகு இருக்கு. இதே நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் ஓரமாக குறைச்சிருப்போம். ஆனால் பெரியவங்க அந்த 60 வயசு அந்த 65 வயசு அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு பியூட்டி எல்லாம் இருக்கு. ஓகேவா? என்னதான் நமக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஏன்னா வந்து இந்த ஏஜ்ல வந்து நமக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமே, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த
வெப்சைட் வந்து பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஏஜிங் அப்படிங்கிற விஷயமே ஹெல்த்தியாக நடந்துக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, அதான் ஹெல்தி கம்யூனிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். இது என்ன இருக்குது அப்படின்னா உங்களோட 50களில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், அப்போ வந்து உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் பற்றியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெருசானதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 வயசுக்குள்ளே ஒரு 50 வேக்சின்ஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. அது நிறைய வேக்சின் வந்து ரொம்ப மேண்டேட்டரியாக இருக்குது. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பல வேக்சினேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது யார் பாப்பா? ஆமாம் நிறைய அது இப்போ போலியோ மாதிரி அது வந்து பிரபலமாக வந்து அதிகமாக பேசப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ அவங்களுக்கான வேக்சின்ஸ் பற்றி இது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 60 வயசு 70 வயசில் ஆக்டிவாக இருக்கிறத பற்றி பல விஷயங்களும் அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஆசம், வழக்கம் போல் ஆசமாக ஒரு சூப்பர் வெப்சைட் எடுத்துருந்துருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி ஸ்பெல் பண்ணி காட்டிங்க பார்க்கலாம். ஓகே, HEALTH COMMUNITIES.com. கிரேட், நல்ல வெப்சைட்டை சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் கொடுக்குறது எப்படின்னு நான் சொல்கிறேன், எங்கேயுமே போயிடாதீங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பேஜ் இருக்குது. இந்த டிவினால எல்லாருமே உட்காந்து எதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, டிவியில் எல்லாருமே ஒரே டாபிக் பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த காலை வேளையில் நம்ம எப்படி வந்து சிந்தனை வேறுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் இனியவை என்று மூலியமா. ஓகே, இனியவை என்று நமக்கே தெரியாது நம்ம டெய்லி என்ன பேச போகிறோம். ஸோ அதனால வந்து வெரைட்டியாக இருக்குது. அது நம்ம பார்க்குற பர்சன்ஸோ, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பல புக்ஸ் படிக்கிறத விட பல மனிதர்களை பார்த்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் தெரிய வரும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்து நம்ம இன்னும் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவே எழுதிருக்க முடியாது. அதாவது நம்ம ஆனமோ இல்லையோ பார்க்குறவங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட் கண்டிப்பாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஷோவோட முக்கிய நோக்கமோ. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரியே நீங்கள் நம்ம ஷோ பற்றியே ஒரு உண்மையான ஹானஸ்டான கருத்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, என்னெல்லாம் அன்லைக் பண்ணுறீங்க, எதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, எதெல்லாம் பற்றி எங்க கூட வந்து பர்சனலாக ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக அனுப்பிடுங்க. ஆமாம், அதையும் தவிர 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உடனே உங்கள் கையில் இருக்க மொபைல் எடுத்து டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது இல்லையா, அங்கிள் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, அது கால் பண்ணி எங்களுக்கு உடனே ஃபீட்பேக் கொடுக்கலாம். அல்லது கைப்பட கடிதம் எழுதி நம்ம தாத்தா பாட்டியோட ஏரால அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் கடிதம் எழுதி இந்த கீழ் டிஸ்பிளே ஆகிட்டு அட்ரஸ்க்கும் அனுப்பி வைக்கலாம். ஓகே, ஒரு பர்சனல் டச் உங்களுக்கு எங்களுக்கும் இருக்கணும். ஒரு இன்ட்ராக்டிவான ஷோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காலை வேளையில் இந்த ஒரு சங்கதியோடு நாங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வரும் ஆனந்தி.